பெரிய காமெடி. அங்க சேட்டு மாதிரியே ஒருத்தர் நிக்கிறா. மச்சான் அங்க பாரு மச்சான், அதை விட பெரிய காமெடி சேட்டு சம்சார மாதிரியே ஒரு அப்பா நிக்குது. ஐயோ ஐயா. ஆமா அது யாரு மச்சான் புது கிராக்கி? என்ன மச்சான் இந்த சரக்கு எப்போ பார்த்தவங்களே இப்ப பார்க்க வைக்குது. ஐயோ ஐயோ மச்சான் அங்க பாரு அந்த குட்டி காமெடிய. சேட்டு பையன் மாதிரியே ஒரு போண்டா கோழி நிக்குது. மச்சான் இந்த ஆளு எதுக்கு விரைச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு? ஹலோ இன்ஸ்பெக்டர், இங்க ஃபிளைட் எல்லாம் எங்க நிறுத்துவீங்க? நாங்க போகணும்ல. என்ன சார் பாத்துட்டு நிக்கிறீங்க? என்ன மச்சான் பிரகாஷ் மாதிரியே இருக்கிறவன் சவுண்ட் குடுக்குறா. ஐயோ மச்சான், பிரகாஷே சவுண்ட் கொடுக்க போது பிரகாஷ் மாதிரி இருக்கிறவன் ஏன் சவுண்ட் கொடுக்க மாட்டான்? சரியா சொன்ன மச்சான். டேய் கணேசா டப்பாலு கூப்பிடுறாரா? மாலை மரியாதைலாம் போட்டு அனுப்ப போறாரு போல இருக்குது. ஸ்டெடி மச்சான் ஸ்டெடி. யோ போடியா, என்னையா பாக்குற? மாலைய போடுன்னு சொல்றேன்ல. என்னடா பேசுற? என்ன மச்சான் அடிக்கிறாரு? முடியா இருங்க இருங்க இருங்க. மச்சான் இவன் பிரகாஷ் மாறி இல்ல மச்சான், பிரகாஷே தான். என்னடா குடிச்சு நக்கல் பண்றியா? நீங்க பட்டைய கிட்டே எங்கேயும் போகல. நான் தாண்டா இப்ப பட்டையை கிளப்ப போறேன். உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். யோ யார அரெஸ்ட் பண்றது? வாயை திறக்க கூடாது. என்ன மச்சான் இது? பாரு अरे बात रात ये पहले करते छोड़ कहीं के दोनों चले जाकर दे ஏண்டா ராஸ்கல், சேட்டு கடை வைக்கிறதுக்காக புள்ளைய கடத்தி 5 லட்சம் ரூபாய் கேட்டீங்களா? ஏண்டா பிளாக் மேல பண்றீங்க? ராஜிதா சார் கடத்தலாம். நான் இல்ல சார். ராஜ் என்ன பண்ணா? அவனை கோத்து விட்டுட்டு நீங்க சொகுசா பட்டாயாவா? சார் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என் மௌன கடத்தி பணம் வாங்கினது இவனுங்க 2 பேரு தான். இவங்கள சும்மா விடாதீங்க சார். என்கிட்ட சொல்லிட்டீங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஐயோ மச்சான், ஐயோ மச்சான் சும்மா இரு மச்சான். திரும்ப வந்து எல்லாரும் அடிக்க போறாடுவா. டேய் சொல்லுங்கடா, திட்டலாம் போட்டது அண்ணியார் தானே? பிரகாஷ் எல்லா தப்பையும் நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க தான் பண்ணோம். இதுல காயத்ரி மாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது பிரகாஷ். டேய் போதும் சார், இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் உங்களை. சார் இவங்கள விடாதீங்க சார். நல்லா போட்டு மிதிங்க சார். சேட்டு வீடியோ உன் முத போட்டாடிட்டு காட்டட்டுமா? டேய் தெரியல உனக்கு? சேட்டோட 2 சம்சாரம் சேர்ந்தானு நடிச்சாங்க. ஆஹா இது வேற நடந்துச்சா? பிரகாஷ் எல்லா விவரத்தையும் என் பொண்டாட்டி கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டாரு. பாரு மச்சான், நாம வில்லத்தனமா எவ்வளவு வேலை பார்த்தோம். இந்த ஹீரோ பையன் வந்து நம்மள எல்லாம் காமெடி பீஸ் ஆக்கிட்டான்டா. டேய் மறுபடியும் கேக்குற, உண்மையை சொல்லல? பிரகாஷ் என்ன பயப்படுற? நாம யாருக்கு அஞ்ச கூடாதுடா. என்ன இவங்க அடிப்பாங்க மிதிப்பாங்க, ஆனா நமக்கு தான் பொய் சொல்லவே தெரியாதே. இன்ஸ்பெக்டர் எங்களை அடிங்க உதைங்க, ஆனா இதுக்கும் காயத்ரி மாக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல சார், இவங்க போய் சொல்றாங்க. சார் அவங்க தான் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல. என்ன சார் தயங்குறீங்க? என்ன சார் நீங்க சொன்னீங்கன்னு தானே நான் அரெஸ்ட் பண்ணேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? இன்ஸ்பெக்டர் இதுக்காக யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட நான் பேசுறேன். இவங்களே விடாதீங்க. அச்சி ஒச்சி எல்லா உண்மையும் கேளுங்க. பிரகாஷ் சொல்றாரு இல்லே காயத்ரின்னு, அந்த பேரு இவங்க சொல்றாங்க இல்லையா பாருங்க. சேட்டு விட மாட்டான் போல இருக்குதே. இல்ல சேட்டு, இவரும் ராஜுவ நான் சொல்றேன் பிரகாஷ். இன்ஸ்பெக்டர் நியாயம் கிடைக்கணும். நியாயம் கிடைக்கலனா மேலதிகாரம் கிட்ட நான் பேசுவேன். ஐயோ சேட்டு இவங்களை நான் பாத்துக்கிறேன். நீங்க சரிங்க பொறுப்பு சார். நீங்களும் போங்கம்மா. சார் சார் நான் ஒண்ணுமே செய்யல சார். எனக்கு எதுவும் தெரியாது யோ சார். இவங்களை தூக்கி உள்ள போடியா? ஏய் எந்திரிங்கடா. போ போறேன் சார். போங்கடா. மச்சான் யோ உள்ள வச்சு 2 போடு போடு. போங்கடா உள்ள போங்க. அண்ணி போட்டு போலீஸை நக்கல் பண்றீங்களா? ஐயா போட்டோம் பிரியாணி தான் உங்களுக்கு. ஐயா லெக் பீஸ் போடுறேன், லெக் பீஸாவே போடுறேன். வாயை வச்சுட்டு சும்மா இரு மச்சான். நீங்க போங்க சார், நீங்க போங்க சார். ரொம்ப நன்றி பிரகாஷ். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சேட்டு, விடுங்க. பாத்துங்க, இனிமே இந்த தம்பி விஷயத்துல விளையாடாதீங்க. திட்டு நகை இனிமே வாங்காதீங்க. சரி அது விடு. சரிங்க சேட்டு, நான் கிளம்புறேன். இல்ல பிரகாஷ், நீ எனக்கு நல்லது செஞ்சிருக்கே. நீ வீட்டுக்கு வா. இருக்கட்டும் சேட்டு, பரவாயில்ல. இல்ல பிரகாஷ், நீ எனக்கு உதவி செஞ்ச மாதிரி நான் உனக்கு ஏதாவது செய்யணும்.